அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களை, இன்னைக்கு நாம பார்க்க போறது சூரியன் தரக்கூடிய தோஷங்கள். ஏற்கனவே சூரியன் தரக்கூடிய யோகங்களை நாம பார்த்துருக்கிறோம். இப்ப சூரியன் எப்படி இருந்தா தோஷம் தரும் அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவா எந்த கிரகங்களாக இருந்தாலும் 6, 8, 12 அப்படின்ற மறைவு ஸ்தானங்களுக்கு போகக்கூடாது. அதே போல எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாக கூடாது. எந்த கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகங்களினுடைய தொடர்பு கூடாது. இது எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான விதி. ஏன்னா எல்லா கிரகங்களினுடைய அமைப்பும் நமக்கு வேணும் இல்லையா? அப்ப எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 6, 8, 12ன்னு மறைவு ஸ்தானத்துக்கு சூரியன் கண்டிப்பா போகக்கூடாது. சூரியன் நீசமாகிற வீடு துலாம். இப்ப துலாத்திலே சூரியன் நீசமாக இருக்கக்கூடாது. அப்ப பாவ கிரகங்களான சனி, ராகு இணைவோ பார்வைகளோ கூடாது. இன்னொரு பாவ கிரகமான செவ்வாய் சூரியனுக்கு நட்பு கிரகம். அப்ப செவ்வாய் சூரியன் இணைவு பார்வைன்றது பெரிய கெடுபலனை செய்யாது. சில வகையில் அது நன்மையை தரும். அப்ப கடுமையான இருள் கிரகமான பாவ கிரகங்களான சனியினுடைய இணைவோ ராகுவினுடைய இணைவோ சனியினுடைய பார்வைகளோ தொடர்புகளோ இருக்கக்கூடாது. அதே போல இப்ப சூரியனுக்கு மகனாக சனி இருந்தாலும் சனிக்கு சூரியன் ஆகாது, கடும் எதிரி அப்படின்றதுனால இப்ப சனியினுடைய வீடுகளான மகர கும்பத்திலையும் சூரியன் அவ்வளவு நல்ல பலன் கொடுக்க மாட்டார். இப்ப உங்களுக்கு மகனாகவே இருந்தாலும் அந்த மகன் உங்க மேல பிரியமா இல்ல, பாசமா இல்ல, எரிஞ்சு விழுறான், மதிக்க மாட்டேங்கிறான், அவன் ஒரு நல்ல மனுஷனாவும் இல்லை அப்படின்றப்ப அந்த மகனோட வீட்டுக்கு நீங்க விரும்பி போவீங்களா? அப்படியே புத்திர பாசத்துல போனாலும் கொஞ்ச நேரத்துல வந்துருவீங்க. அங்க போய் விருந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்க மாட்டீங்க. உங்க மனநிலை அந்த அளவுக்கு அந்த மகனோட வீட்டுல நல்லா இருக்காது இல்லையா? அதே போல சனியினுடைய வீடுகளிலும் சூரியன் நற்பலன்களை கொடுக்க மாட்டார். அப்ப சூரியன்